ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அறிவு இருக்காடா உனக்கு? உனக்கெல்லாம் போய் அறிவுன்னு பேர் வச்ச பாரு. சீக்கிரம் ஏஞ்சிடுறா, வேலைக்கு போகணும். ஏ அறிவு, ஏஞ்சிடுறா. இவ்வளவு நேரமா தூங்குறான் பாரு. வேலைக்கு டைம் ஆலியா உனக்கு? தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவேன் ஏஞ்சிக்கலனா. இப்போ டேய், ஏஞ்சிக்கிறியா இல்லையா? ஏவா காலங்காத்தால எழுப்பும் போது இந்த மாதிரி புஜ்ஜி செல்லம் அப்படி சொல்லிட்டு எழுப்பினா தானே நாள் நல்லா இருக்கும். இப்படி திட்டிக்கிட்டே எழுப்புறிய, அப்புறம் எப்படி உருப்பட இன்னைக்கு? நல்ல கனவு. வேலைக்கு வர போகணுமா? நேரம் பார்த்து சொதப்பு. உன்னை ஓட்டுறதுக்கு கழுதியை ஓட்டலாம். சே, பெட்ரோல் வேற. ஹலோ, யாரு? நான் தான் வாசுகி. நீயா? என்ன விஷயம்? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன்டா. லூசே, நான் கிளைண்ட் கால் பண்றேன், லாரிக்குள்ள வண்டி வெட்டி இப்பதான் நீ ஓரம் கட்டுற. உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா இன்டர்வியூல தானே ஃபெயில் ஆனா மயிரா போச்சு. ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு உயிர் போயிருக்கண்டியே. நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டல. இது பாரு, ஒப்பாரி வைக்காத. எது வந்தாலும் சாயங்காலம் பேசுறேன். வை போன. ₹100 பெட்ரோல் போடுங்க. ஜிபே இருக்கா? இல்ல. இல்லையா? அறிவு இருக்கா? காலங்காத்தால ஜிபேன்னு வந்து நிக்கிற. இந்தாங்க. ஹலோ முத்தியா சார், நான் அறிவு பேசுகிறேன். நீங்கள் சொன்ன லொக்கேஷன் வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? டேய், அறிவு இருக்கா? நான் உன்னை எப்போ வர சொன்னேன்? நீ எப்போ வந்திருக்க? நான் வீட்டில் இல்லை, வெயிட் பண்ணேன். சார், வண்டியில் பெட்ரோல். கட் பண்ணாண்டா. இந்த ஆளை வேறு சமாளிக்கணுமா? ஹலோ சார், நான் கிளைண்ட் சொன்ன லொக்கேஷன் வந்துட்டேன். ஆனால் அவர் ஓவராக பேசுகிறாரு சார். அறிவில்லடா உனக்கு? நீ கரெக்ட் டைம் போயிருக்க மாட்டேன். எப்போ பாரு கிளைண்ட்டே குத்து சொல்லிட்டு இருக்க. சார், என் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு சார். டேய், உன் வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு நீங்கள் ஈவினிங் கூட செக் வந்தாகணும். அவன் ஒரு ஃப்ராடு கேஸு. இன்னொரு வாட்டி ரீசன் சொல்லி தானே உன்னை ஃபயர் பண்ணிடுவேன். பை போனேன். சரி சார்.
என்ன டீ ரொம்ப லைட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இல்லை. யோ அறிவு இருக்கா உனக்கு? கேட்குறக்குள்ளே ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கணும். யோ 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 ஏன் ஃபோனில் இவ்வளோ காண்டா பேசின்னு இருக்க? ஓ காலைல ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கினு வர சொன்னியா, அந்த மேட்ரா? ஆமாம், நீ காலைல ஒருத்தட்ட காசு வாங்கினு வர சொல்லி அமிச்ச. அவரு என்னடானா ஏதோ ஒரு கோவத்தில் இருந்திருக்காரு போல. அந்த கோவத்தை என்கிட்ட காமிச்சிட்டாரு. அதே கோவத்தோட நான் இன்னைக்கு ஃபுல் டே இருந்தேன்னு வச்சுக்க, அந்த கோவத்தை நான் என் அம்மா கிட்ட காமிச்சிருப்பேன், என் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிருப்பேன், என் மனைவி கிட்ட காமிச்சிருப்பேன். ஒரே மூட் அவுட்டாக போயிருக்கும் மச்சான் இன்னைக்கிட்டே. அதனால தான் நாளைக்கு காசு வாங்கிக்கலான்னு விட்டேன். வரேன் சாயங்காலம் உன்னை பார்க்க வரேன். வச்சிட்டமா? ஹாப்பியா இருமாமே. மாஸ்டர் ஸ்ட்ராங்காக ஒரு டீ. இந்தாப்பா போட்டு வரேன். ஹலோ அக்கா 200 rupees. ஜிபே கூட இருக்குப்பா. பரவாயில்லக்கா. ஹலோ முத்தியா சாரா? நான் அறிவு பேசுகிறேன் சார். எப்போ உனக்கு ஒரு வேலையே சார் இல்லையாப்பா? சார் கோவப்படாதீங்க, நான் அதே லொக்கேஷனில் தான் இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டே போகிறேன். அப்படியா? சரி வெயிட் பண்ணுங்க, நான் 1/2 hour வரேன். பரவாயில்ல சார், நீங்கள் பொறுமையாகவே வாங்க. சரி ஓகே. தேங்க்யூ சார். இப்போ நம்ம ஆளுக்கு சொல்லுவோம். ஹலோ சார். என்னடா ஏதாவது ரீசன் சொல்ல கால் பண்ணியா? வாங்கியா இல்லையா சார் check? சார் நான் கிளைண்ட் லொக்கேஷனில் தான் இருக்கேன். இன்னும் 1/2 hourல உங்ககிட்ட செக் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஏய் சூப்பர்டா. இப்போ நான் வெளியே போகிறேன், நாளைக்கு ஆஃபீஸ் எடுத்து கொடுத்துரு செக். அப்படியா சார்? ஓகே சார். குட் ஜாப்டா. தேங்க்யூ சார். ஹலோ வாசுகி. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? போன வைடா. இருடி, நீ நான் என்னோட பெரிய கோவக்காரியா இருக்கா? இப்போ என்ன காலைல கத்திட்டேன், நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேம்மா. அதுக்குன்னு அந்த வேலை கிடைக்கல, ஏன் அந்த ஒரு வேலை தான் இருக்கானே? எதுவுமே யோசிக்காத, நிம்மதியாக படுத்துங்க. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன் வித் சர்ப்ரைஸ். இதில் ஒன்றும் குறைச்சிட்டு இல்லை, வை ஃபோனை. ஹாய் மீ. சாரிம்மா. இல்லைம்மா, டெய்லி என்னை திட்டிகிட்டே எழுப்புவா. நானும் அந்த நாள் உருப்படாதுன்னு நினச்சிட்டே கிளம்புவேன். ஆஃபீஸில் எல்லோரும் எரிஞ்சு விழுவேன். வண்டியை தேவையில்லாம முறிக்கிட்டு ஓட்டுவேன். ஆனால் டீக்கல்ல ஒருத்தனை பார்த்தம்மா, அவ்வளோ பாசிட்டிவாக ஃபோனில் ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருந்தான். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நமக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அது அடுத்தவங்க மேலே காட்டக்கூடாதுன்றது. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே அறிவு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாம்மா, இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எழுந்திருக்கும் போதே கடுப்பாக எழுந்திக்கிறது, இதெல்லாம் இனிமேல் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமேல் பாசிட்டிவாக தான் இருக்க போகிறேன். நீ என்ன பண்ணுற? எப்பயும் போலவே என்ன அனுப்புற. ஓகே சரிடா. குட் நைட்.